பிரதமருக்கான இந்த உற்சாக வரவேற்பு பற்றி சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த 4 கிலோமீட்டர் தூரத்தில் சண்டை மேளம் இது மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? பிரதமரை வரவேற்பதற்காக கோவை மாவட்ட பாஜக சார்பில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்து, அதே போல விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்து. இருந்தபோதும் விமான நிலைய நுழைவாயிலில் பாதுகாப்பு கருதி அந்த மேடைகளை அப்புறப்படுத்த போலீசாரும் அதே போல பிரதமரின் பிரதமருடைய கான்வாய் வாகனம் கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். பிரதமரை யாரெல்லாம் வரவேற்றார்கள் அப்படின்ற காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் கிடைக்கப்பெறும். பிரதமரோடு அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் செல்லக்கூடியதையும் நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். 4 கிலோமீட்டர் அளவுக்காக பிரதமருக்கு வழிநெடுகிலும் வரவேற்பு கொடுக்கப்பட இருக்கிறது அப்படின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் கடந்த பிறகு பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய இயற்கை வேளாண்மை மாநாடு தொடங்க இருக்கிறது. இந்த இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பிரதமர் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேச இருக்கிறார். விவசாயிகளோடு கலந்துரையாட இருக்கிறார். விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறார். அதன் பிறகு வேளாண் படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அவர்களோடு கலந்துரையாட இருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க இருக்கிறார். இந்த காட்சிகள்லாம் நமக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் இருந்தவாறே கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய்க்கான பணமானது விடுவிக்கப்பட இருக்கிறது. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய தவணையாக இந்த பணம் விடுவிக்கப்படுகிறது. 18,000 கோடி ரூபாய் பணம் விடுவிக்கப்படுகிறது அப்படின்றதும் இந்த நிகழ்வினுடைய மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது. நாடு முழுவதும் இந்த தொகையை விவசாயிகள் பெற இருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். பிரதமரை வரவேற்பதற்காக 2 புறங்களிலேயும் ரோட் ஷோவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை கண்டு கையசைத்தவாறே பிரதமருடைய வாகனம் வருகிறது அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். பிரதமரை வரவேற்பதற்காக விமான நிலையத்திலிருந்து கொடிசியா மைதானம் வரை இந்த வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமருக்கு மலர் தூவி வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 2 புறங்களிலும் அவரை வரவேற்பதற்காக பாஜகவினர் பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடியதையும் காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இன்னும் சில நிமிடங்களில் பிரதமருடைய வாகனம் கொடிசியாவுக்கு சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 2 மணிக்கு தொடங்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரதமருடைய வருகை இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இன்னொரு அரை மணி நேரம் தாமதமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. 2:30 மணிக்கு நிகழ்வு தொடங்கினாலும் கூட பிரதமர் 3:30 4 மணி வரை இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி அப்படின்றத தாண்டி பிரதமருடைய பேச்சு எதை வெளிப்படுத்த போகிறது அப்படின்றது
பிரதமருடைய வாகனம் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து நெடுஞ்சாலையில் ஊர்ந்து வரதை நம்ம பார்க்க முடிகிறது. பிரதமருக்கு பாஜக தொண்டர்கள் மலர்களை தூவி வரவேற்கிறாங்க. அதனால தான் அவருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா 3வது வரதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி தான் ஊர்ந்து வரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு பிரதமருடைய வருகையை முன்னிட்டு சமீபத்தில் திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலம் கூட இந்த 12 மணியிலிருந்து 3 மணி வரை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதமர் கொடிஷியாவுக்கு போகிறாரு. கொடிஷியாவில் அவர் வந்து அரசு நிகழ்ச்சி அப்படின்னாலும் அரசியல் பேசுவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரதமர் இதே போல் ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி கொடுக்குறோம், ஆனாலும் வந்து நிதி போதலைன்னு சிலர் அழுகிறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தார். அது அரசியல் ரீதியான விமர்சனமாக பார்க்கப்பட்டது. அது போன்ற ஒரு பேச்சு இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய, அதாவது இன்னும் 5 மாதங்கள் இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதத்துக்கு மேலே மாடல் கோட் வந்துடும் அப்படின்றப்போ அதற்கு முன்பாக பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இது அப்படின்றது முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதே போல் கோவையில் பிரதமர் வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது ரோட் ஷோ மேற்கொண்டார் அப்படின்றது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் தான் கோவையில் இந்த வேளாண் இயற்கை வேளாண் மாநாடானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் கலந்து கொள்ள வந்திருக்கிறார். அவருடைய வாகனம் ஊர்ந்து வர்றதை தொடர்ந்து காட்சிகளில் பார்க்கிறோம். பிரதமருடைய வருகையால் கோவையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு புறம், பிரதமருக்கு தடபுடலான வரவேற்பு ஒரு புறம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். கார்த்திக், என்னென்ன விதமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது? குறிப்பாக இந்த இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ நேரம் நார்மலாக இந்த வாகனம் கிடக்கும்? பிரதமருடைய கான்வாய் எவ்வளோ ஸ்லோவாக இந்த வரவேற்பு ஏற்று வருகிறது? விவரிங்க. வணக்கம். கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகையை முன்னிட்டு பாஜகவினர் வந்து ஒரு உற்சாக வரவேற்பை வந்து திட்டமிட்டிருந்தாங்க. குறிப்பா விமான நிலையத்திலிருந்து கொடிஷியா வளாகம் வரைக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இங்க வந்து 2 இடங்கள், அதாவது தேசிய நெடுஞ்சாலையை தவிர்த்து, அதாவது ஜிடி நாயுடு மேம்பாலத்தை மட்டும் தவிர்த்து விட்டு கோவை விமான நிலையத்திலிருந்து அந்த விமான நிலையம் முகப்பு வரைக்கும், மற்றொன்று வந்து கொடிஷியாவுடைய முகப்பிலிருந்து அந்த வளாகம் வரைக்கும் சுமார் வந்து 2.5 கிலோமீட்டருக்கான இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை வந்து பாஜக திட்டமிட்டு காலை 10 மணியிலிருந்தே 2 பக்கமும் அவர்களுடைய பாஜகவினர் பொதுமக்கள் வந்து பிரதமரை பார்ப்பதற்கு நீண்ட நேரமாக காத்திருக்கூடிய காட்சியில் காணப்படுகிறது. அவர்கள் கையில் மலர்களை வைத்து பிரதமர் மீது, அவர் வரக்கூடிய வாகனங்கள் மீது வீசக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த வரவேற்பு எதற்காக என்று பாத்தீங்கன்னா,
பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டு தமிழகத்துக்கு வரக்கூடிய நரேந்திர மோடியை வந்து வரவேற்பதற்காக பாஜகவினர் பல்வேறு திட்டங்களை வந்து மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியும், அதாவது ஒவ்வொரு 100 மீட்டர் தூரத்துக்கும் வந்து கலை நிகழ்ச்சிகள், மேடை அமைத்து கலை நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பா கோவையை சேர்ந்த, கோவையில் வந்து மிக முக்கியமா இருக்கக்கூடிய பொம்மி ஆட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து ஆங்காங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது மேடையில் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் கண்டுகளித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கொடிசியா வளாகத்தை நோக்கி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. கோவை விமான நிலையம், கொடிசியா வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. மேம்பாலத்தில் வந்து வாகனங்கள் அனுமதி கிடையாது. பிரதமர் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விமான நிலையம் செல்லும் வரைக்கும் வந்து பொது போக்குவரத்துக்கு அவசரம் முக்கியமான வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது என்று காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும்